பார்த்தேன், சிரித்தேன், பக்கம் வர துடித்தேன், உனைத்தேன் என நான் நினைத்தேன், அந்த மலைத்தேன் இவளென மலைத்தேன் என் அந்த பாடலை முழுமையாக பாடி பரத்த கரவொலி அன்றைக்கு எழுந்ததை நான் நினைத்து பார்க்கின்றேன். தன்னுடைய இறுதி காலங்களில் அவர் பல்வேறு நிலைகளிலே இந்து தர்மத்தை எல்லா நிலைகளிலும் நிலைநாட்டுகின்ற ஒரு புத்தகத்தை எழுதி அது பல்வேறு நிலைகளிலே மிகப்பெரிய வரவேற்பு உலகம் முழுவதும் பெற்றதை நாம் அறிவோம். அதேபோன்று இயேசு காவியத்தை கவிதை நடையிலே எழுதி அனைத்து தரப்பு மக்களுடைய அன்பையும் பேராதரவையும் அன்றைக்கு அவர் பெற்றார்கள். இன்னும் கொஞ்ச காலம் அவர் இருந்திருக்க வேண்டும் என்று தமிழ் நெஞ்சங்கள் எல்லாம் ஏங்கிக் கொண்டிருந்த காலம் அது. அவருடைய வாழ்நாள் முழுவதும் தமிழர் நலனுக்காக பல்வேறு காலகட்டங்களிலே பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டிருந்த நேரத்திலும் தமிழ் மீது மாறாப்பற்றும் தமிழர்கள் மீது கொண்டிருந்த அந்த மாறாப்பற்றும் என்றைக்கும் நினைவிலே கொள்ளத்தக்கவையாக இருக்கிறது. மயக்கமா கலக்கமா மனதிலே தயக்கமா என்று அவர் எழுதிய பாடல் தான் இன்னொரு மாபெரும் கவிஞராகிய வாலியை உருவாக்கியது என்று அவரே தன்னுடைய சுயசரிதை புத்தகத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். அவர் மட்டுமல்ல, தமிழகத்திலே தமிழை நேசிக்கின்ற கவிஞர்களை நேசிக்கின்ற தமிழ் நெஞ்சங்களில் நீக்கமர நிறைந்திருக்கிற அவருடைய 100ஆண்டு பிறந்தநாள் விழாவில் தமிழக அரசின் சார்பில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சார்பிலே நாங்கள் அனைவரும் கலந்து கொண்டு அவருக்கு மரியாதை செலுத்துவதை எங்கள் கடமையாக கருதுகின்றோம். இன்று கவியரசருடைய 100ஆண்டு விழா, இது தவிர வேறு கேள்வி இங்கு இடமில்லை. மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.